எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். इस उपवास के दिन को प्रभु हमें दिया, आशीष भी करता है, इसलिए सभी हाथ उठा के धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. இவ்வளவு நேரம் நாம் ஜெபித்தோம். हम अभी तक प्रार्थना किया है. இந்த 9வது நாளையும் கூட நேற்றைய தினத்திலே பார்த்தோம். நாம் इस 9वें दिन में भी அந்த செய்தியை கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் जो தியானிப்போம். कल के दिन हमने सुना वचन को और थोड़ा भी अध्ययन करेंगे. நேற்றைய தினத்திலே நாம் கேட்ட தேவ செய்தி, कल के दिन हम जो संदेश को सुना है, டெம்டர் சோதனைக்காரன், वो परखने वाला, परीक्षा देने वाला, அவன் ஆசை வார்த்தையை கூறி இழுத்துக் கொள்ளுகிறவன், वो ऐसे लालसा के शब्द के मारे हमें खींच ले डालता. தன்னிடத்திலே இழுத்துக் கொள்கிறவன், கவர்ச்சியூட்டி இழுத்துக் கொள்கிறவன். वो अपने पास खींचने वाला. டெம்டர் என்றால் மயக்கி சிக்க வைக்கிறவன். वो हमें माया मोहा में मोहित करके हमें फंसा देता. மயக்கி அந்த தூண்டி பேசி நம்ம இழுத்துக் கொள்கிறவன். हमारे मन में उबार के बातें करेगा, फिर हमें मोहित में डाल के फंसा देता. என்டைஸ்ட், கவர்ச்சியூட்டி இழுக்கிறது. ऐसे माया में फंसाता. ஆங்கிலத்தில் என்டைஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. अंग्रेज में एंटाइज, அதாவது இன்னும் drawn away, வெளியே இழுத்து கொண்டு வருகிறவன். drawn away मतलब वो बाहर ऐसे drawn away, வெளியே இழுத்து खींच के செல்லுதல். बाहर निकल के ले जाता. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु की नाम की महिमा हो. அந்த சாத்தானை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். उस शैतान को प्रभु यीशु मसीह उनसे जय पाया. தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் ஆதாமுக்கு, இந்த கனியை புசிக்கினாலே நீ சாகவே சாவாய். और परमेश्वर ने आदम के लिए आज्ञा दिया था, जिस दिन तू इस फल को खाएगा उसी दिन तू मर जाएगा. ஆனால் அவர்களுக்கு அந்த ஏவாளுக்கு, அவனுடைய மனைவிக்கு அந்த ஆசை வார்த்தையை கூப்பிட்டு அவளை இழுத்துட்டான் தன் வசம். परंतु जो आदम के पत्नी वो हवा के लिए वैसे गई, माया के वचन को बोल के मोहित करके अपने पास खींच लिया. அந்த ஏவாள் தன்னுடைய கணவரையும் இழுத்து விட்டாள். उस हवा ने अपने पति को भी खींच लिया. அப்ப இங்கே கவனிக்க வேண்டும், தேவனுடைய कட்டளையை விட்டுட்டு அந்த விழுந்து போன அந்த சாத்தானுடைய வார்த்தைகள் இழுப்புண்டு போய்விட்டார்கள். परमेश्वर का आज्ञा को छोड़ के जो गिरा हुआ परिश्ता को वचन को सुनकर उन पर खींच डाला. அதுதான் அதிகமாக பேசாதன்னு சொல்றாப்ல. इसलिए कहता है अधिक से बात नहीं करना. பெண்கள் பேசுறது ஒரு நாளைக்கு 14,000 வார்த்தை பேசுறாளாம் பெண். एक दिन में जो औरत स्त्री लोग 16,000 शब्द बात करते. 14,000 வார்த்தை பேசுறனா யாரு ஆண் வந்து பேசுறான் 7,000 வார்த்தை பேசுறான். जो स्त्री 14,000 शब्द बोलती है, लेकिन जो पुरुष है वो केवल 7,000 शब्द बोलता है. 2 வார்த்தை பேசினா இருதராஜ் ஒரு வார்த்தை தான் பேசுவார். 2 शब्द बोलेगा तो इर्देराज एक के शब्द बोलेगा. நான் நினைக்கிறேன், मैं सोच रहा हूँ. அல்லேலூயா. हालेलुया. 14 எத்தனை? 28 14 எத்தனை? 28 28,000 வார்த்தை பேசினா, 28,000 வார்த்தை பேசினா 28,000 शब्द बोलेगा तो, ஆனா அது இருதராஜ் 7,000 வார்த்தை தான் பேசும். इर्देराज केवल 7,000 शब्द बोलेगा. 28க்கு 7 என்ன 28 அப்படித்தான் நான் பார்க்கிறேன். मल्टीप्लाई 7, அதாவது 28 வார்த்தை பேசினா वो 28 शब्द बोलेगा तो 7 வார்த்தை 7 பேசுறாரு. शब्द बोल सकता है. இங்க கவனிங்க, ஏன் சொன்னாரு 7-70 நேரம் மன்னிக்கணும்னு சொன்னாரு. क्यों यीशु ने कहा 7-70 बार क्षमा करना? அவ 70 வார்த்தை பேசினா 7 வார்த்தை பேசுறான். वो 70 शब्द बोलेगा तो तू 7 शब्द बोल. இங்க கவனிக்கணும், அவ 70 வார்த்தை பேசினா இவன் 7 வார்த்தை वो பேசுறான். 70 शब्द बोलेगा तो ये 7 शब्द. அவன் 70,000 வார்த்தை பேசினா இங்க கவனிக்க, 70 நேரம் கூக்குறான், எங்க சிலுவையில் இறங்குங்கள், சிலுவையில். இயேசு சிலுவையில் 7 வார்த்தை பேசிட்டு முடிச்சிட்டாரு.
वो 70,000 शब्द बोल के इसको क्रूस पर मारो, क्रूस पर चढ़ाओ बोला, लेकिन यीशु सिर्फ कलवरी क्रूस पर 7 शब्द से खत्म। ஏவாள் அவன்கிட்ட பேசி பேசியே வஞ்சிக்கப்பட்டு போயிட்டான். ये हवा वो शैतान से बात करते करते मोहित हो गई। அந்த ஏதேனிலே பேசி பேசியே அவன் இழுத்துட்டான். आमीन। वो अधिर वाटिका में बात करते करते खींच डाला। அதுதான் இங்க கவனிக்கணும். என்கேஜ்மெண்ட் ஆயிட்டாலே 2 பேரும் நம்பர் போயிருது. பேசி பேசியே இழுத்துறாங்க. और मंगनी हो गया तो दोनों का वो नंबर पास हो जाता है, फिर बात करते பேசி வந்து மங்கனி என்கேஜ்மெண்ட் பண்ணா போதும், போன்கள் பரிமாற்றம் ஆயிடும். आमीन। जो இப்ப என்கேஜ்மெண்ட் கூட பார்த்ததுக்கு முன்னாலே பரிமாறம் ஆயிடும். आमीन। लेकिन आजकल मंगनी होने से पहले फोन नंबर मिल जाता है। பேசி பேசியே இழுத்து தன்வசம் இழுக்கப்பட்டான். बात करते करते अपने पास खींचने। பார்க்கிறதுக்கு தான் அரேஞ்ச்மெண்ட் நம்ம அப்புறம் அவங்களே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. हम केवल एक दूसरे से देखने की தாய் तैयार करना, माता पिता, फिर वो दोनों बात करते करते सब खत्म कर। அவங்களே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளே இருக்கு. वो ऐसे वो दोनों का अंडरस्टैंडिंग है। தலையை தான் ஆட்டிக்கிட்டு இருப்பார். फिर क्या ऐसे सिर हिलाना पड़ेगा, முண்டி இல்லாத பஸ். ஹalleluya हालेलुया। எல்லாத்துலயும் அங்க கான்சியஸ் அவன் மைண்ட்ல எல்லாம் ஏத்தி வச்சறான். उनके அவன் மைண்ட்ல எல்லாத்தையும் ஏத்திறான். विचार पर पूरा वो चढ़ा दे। அவன் அந்த ஆதாம்ட்ட அந்த கான்சியஸ் அவனுக்குள்ள எல்லாத்தையும் ஏத்திட்டான். वो आदम को भी वैसे हवा ने पूरा उनके विचार को भर दिए। அந்த அளவுக்கு சாத்தான் இழுத்தான், இவனும் அதோட கூட இழுத்து போச்சு. उतना शैतान ने खींचा है, ये भी ऐसे उसी के तरफ में चला, இழுப்புண்டு போய் விட்டான். उसी के तरफ में मोहित हो गया। ஹalleluya हालेलुया। மயக்கி இழுக்கிறவன் சாத்தான். वो मोहित करने वाला, खींचने वाला शैतान, இயேசுவை இழுக்க முடியவில்லை. परंतु यीशु को खींच नहीं सकता। மத்தேயு 4 அதிகாரத்திலே வாசித்தோம். मत्ती 4 अध्याय। இந்த கல்லை அப்பமா பண்ணி சாப்பிடுன்னு சொன்னா, इस पत्थर को रोटी बना के खा लो। மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் தேவனுடைய வார்த்தையால் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. इसने कहा मनुष्य केवल रोटी से नहीं, हर एक वचन से। மேல உயரமா கொண்டு போய் இதுல இருந்து குதியும், பாதங்களை இறங்காதபடி கரைகளை தாங்குவார்னு சொன்னார். पवित्र नगर में उनको लेकर गया, अपने आप को नीचे गिरा दे, पर लेकिन प्रभु ने कहा உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சைபார்ப்பாக என்று எழுதி இருக்கிறது. तो ऐसे भी लिखा है, तेरे परमेश्वर यहोवा को तू परीक्षा में न डाल। அடுத்தது உயரமாக தேசத்துக்கு மேல எல்லாத்தையும் காமித்து, இதெல்லாம் உனக்கு தான், அந்த ராஜ்யமே உனக்கு தான், என் காலில் விழுன்னு சொன்னான். फिर ऊंचे पहाड़ पर उनको ले गया, फिर सारे जगत को उनको दिखा के बोला मुझे उपासना करो। அன்னைக்கு பணிந்து விட்டார்கள். उसी दिन में सभी उपासना किया, பணிந்து விட்டார்கள். அவன் பாவத்தலாமே பாவத்தலை पर गिर गए। ஆனா परंतु यीशु அவனுக்கு பணிந்து கொள்ளவில்லை. यीशु वैसे उनका पावतले पर नहीं गिरा। ये கவனிங்க, இயேசு சாத்தானே அப்பாலே போ, தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்வாங்க என்று சொன்னாப்ல. यीशु ने कहा हे शैतान दूर हो जा, प्रभु अपने परमेश्वर को प्रणाम कर। அங்கேதான் தூதர்கள் இயேசுவுக்கு பணிவிடை செய்த பணிந்து கொண்டார்கள். वहां स्वर्गदूत आकर यीशु को सेवा करने लगे। அப்படிதான் மத்தேயு 4:10 வாசிக்கிறோம். वैसे मत्ती 4। எப்போது உனக்கு தூதர்கள் அதிகாரிகள் வல்லமை எல்லாம் உனக்கு பணியுதுன்னு சொன்னா, अब तेरे लिए भी परिस्तो अधिकार सामर्थ तेरा आदि में हो जाता। அவர் சிலுவையிலே உயிர்த்தெழுந்து கல்வாரி சிலுவையிலே இருந்து அவர் ஜெயித்ததுக்கு காரணம் என்ன? वो कलवरी क्रूस पर वो जय पाया, कारण क्या? அவர் இழுத்து கொள்ளவில்லை. आवे शैतान यीशु को खींच नहीं தேவனுடைய வார்த்தை இழுத்து கொண்டது. परमेश्वर का वचन यीशु को खींचा। கல்லறைக்கு ஒரு இங்க பாருங்க, இயேசுவின் கல்லறையில வைத்தாலும் கூட இந்த உலகத்துல எல்லார் கல்லறையும் மரணம் இழுத்து கொண்டது. इस संसार में सारे लोगों के कब्रिस्तान को मरण खींच लिया। இயேசுவின் கல்லறையே परंतु यीशु के कब्रिस्तान மரித்தொருந்து தேவன் உயிர்த்தெழுந்தார் என்றால் அவர் இழுத்து கொண்டார். परमेश्वर यीशु को खींच लिया। हालेलुया हालेलुया। அதான் இழுத்து கொண்டார் அவர். आमेन। पिता परमेश्वर ने यीशु को अपने पास खींच लिया। அதுதான் இங்கே வாசிக்கிறோம். யோவானுக்கான சுவிசேஷம் யுகன்னா சுசமாச்சார் எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் யுகன்னா சுசமாச்சார் 12 अध्याय 32வது வசனம். 32 वचन। நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்திலிருந்து இழுத்துக் கொள்வேன். और मैं यदि पृथ्वी पर से ऊंचे पर चढ़ाए जाऊंगा तो सबको अपने पास खींचूंगा.
தாம் இன்ன விதமாக மரணமாய் மரிக்கப் போர் என்பதை குறித்து இப்படி சொன்னார். ऐसे कहकर उसने ये प्रकट कर दिया कि वह कैसी मृत्यु से मरेगा. இங்கே பாருங்க, அவர் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் இடத்திலே இழுத்துக் கொள்வேன். मैं पृथ्वी पर से ऊंचे पर चढ़ाए जाऊंगा तो सबको अपने पास खींचूंगा. 31 சொல்லுது, இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். 31 वचन कहता है अब इस संसार का न्याय होता है, अब इस संसार का सरदार निकाल दिया जाएगा. அவன் முற்றிலுமாக, இங்க பாருங்க, அவர் இந்த பூமியிலே அவர் ஊழியத்தை செய்யும்போது அவன் இழுத்து பார்த்தான், ஆனால் அவனை தள்ளிட்டு இயேசு உயிர் தழுந்தார். மரணத்தை தள்ளிவிட்டு அவர் உயிர் தழுந்தார். इस पृथ्वी में यीशु ने सेवा किया, तभी शैतान अपने पास यीशु को खींचने के लिए यत्न किया, लेकिन वो उनको गिराकर वो मरण से जी उठा. ஆதாம் முதலாக இயேசு கிறிஸ்து வரைக்கும் அநேக பேரை இழுத்தான். பாவத்துக்கும் மரணத்துக்கும் இழுத்தவன் தள்ளப்பட்டான். आदम से लेकर यीशु मसीह तक कितने सारे लोगों को पाप और मरण में खींच लिया था, वो नीचे गिरा गया. இயேசு உயிர் தெழுந்து அவர் இழுத்து கொண்டார். यीशु जी उठ के वो अपने पास खींच. பாவம் மரணத்தை விடுதலையாக்கும்படியாக, पाप और मृत्यु से स्वतंत्र மனுக்குலத்திற்கு பாவம் மரணத்தை விடுதலையாக்கும்படியாகத்தான் அவர் உயிர் தெழுந்தார். सारे मानव जात को पाप और मरण से वो स्वतंत्र देने के लिए यीशु जी उठा. அதற்கு இயேசுவே நமக்கு ஜெயித்து முதல் பலனாக இருக்கிறார். यीशु ही हमारे लिए जय पाकर पहले फल है. சாத்தான் பாவத்துக்கும் மரணத்துக்கும் இழுத்தான். शैतान ने पाप और मृत्यु के लिए अपने पास खींचा. இயேசு மரணத்தினின்று பாவத்தின் மரணத்திலிருந்து நம்மை இழுக்க வல்லவராக உயிர் தெழுந்தார். यीशु उस पाप और मृत्यु से हमें अपने पास खींचने के लिए सामर्थ्य है. பிசாசவனும் பாவத்தினால் வந்த சாபத்திற்கு இழுத்தான். शैतान ने पाप से आया हुआ श्राप के लिए खींचा. இயேசு ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை இழுக்கிறார். पर यीशु आशीष के ओर हमें खींचा. பிசாசவன் தண்டனைக்காக இழுத்தான். और शैतान ने दंड देने के लिए खींचा. இயேசுனை விடுதலையாக்கும்படியாக यीशु இழுத்தார். तुझे स्वतंत्र देने के लिए खींचा. கவனிக்க வேண்டும், அதற்கு இயேசுவே வழி சத்தியம் ஜீவனாக இருக்கார். यीशु ही मार्ग सत्य और जीवन. என்ன இல்லாமல் ஒருவன் பிதாவிடத்திலே வர முடியாது. बिना मेरे द्वारा कोई पिता के पास नहीं आ सकता. யோவான் 14:6 சொல்லுது, நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். मैं ही मार्ग सत्य और जीवन है, बिना मेरे द्वारा कोई पिता के पास नहीं. நீ அவரண்டே இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து இழுக்கப்பட வேண்டும். इसलिए तू इस संसार के उदासत्व अनुभव से तू खींचना पड़ेगा. சாபத்திலிருந்து இழுக்கப்பட வேண்டும். श्राप से तुझे खींचना, பாவத்திலிருந்து இழுக்கப்பட வேண்டும், पाप से खींचना, அக்கிரமத்திலிருந்து இழுக்கப்பட வேண்டும், अधर्म से तुम्हें खींचना, துன்மார்க்கத்திலிருந்து இழுக்கப்பட வேண்டும், दुष्ट अनुभव से खींचना, வியாதியிலிருந்து இழுக்கப்பட வேண்டும், बीमारियों से खींचना, நஷ்டத்திலிருந்து இழுக்கப்பட வேண்டும், हमें नुकसान से खींचना, மரணத்திலிருந்து உன்னை मृत्यु இழுத்து से भी தப்புவிக்கிறவர். तुझे खींच के बचाने वाला. அதற்கு இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். इसलिए यीशु की मार्ग और सत्य और जीवन है. வேதம் சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார். यूहन्ना सुसमाचार 6वां अध्याय வாசிக்கலாம் 46-44. आमीन. यूहन्ना सुसमाचार 6वां अध्याय 44वां वचन. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். आमीन. कोई मेरे पास नहीं आ सकता जब तक पिता जिसने मुझे भेजा है उसे खींच न ले, और मैं उसे अंतिम दिन फिर जिला उठाऊंगा. இங்க பாருங்க, இழுக்கப்பட என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வர முடியாது. आमीन. जो मुझे भेजा वो पिता ने हर एक जन को खींचना, तभी वो मेरे पास आएगा. 65வது வசனம், और 65 वचन. ஒருவனின் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திலே வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன். इसलिए मैंने तुमसे कहा था कि जब तक किसी को पिता की ओर से यह वरदान न दिया जाए तब तक वो मेरे पास नहीं आ सकता. எல்லாருக்கும் இங்கே கவனிங்க, இழுக்கக்கூடிய அந்த வரம், ஆனா இங்க ஹிந்தியில வரதான் சொல்லப்படுது. அருளுங்கிறது வரம். वो अरुल मतलब वरदान. அருள்னா என்ன? வரம், gift. वरदान. இங்கிலீஷ்ல அதை வாசிக்கலாம் 6 verse. हिंदी அதை வாசிக்கலாம். और उसने कहा, इसलिए मैंने तुमसे कहा था कि जब तक किसी को पिता की ओर से यह वरदान न दिया जाए तब तक वो मेरे पास नहीं आ सकता. And he said that therefore I have said to you that no one can come to
me unless it has been granted to him by my Father. Hallelujah. Hallelujah. அதாவது இதில் சொல்லப்பட்டிருக்கு என்ன, be granted unless it is been granted to him by my Father. Therefore I have said to you that no one can come to me unless. Hallelujah. Hallelujah. It has been granted to him by my Father. அதாவது Granted னா granted, ஏற்றுக்கொள்ளப்படுதல். அதாவது இங்கே கவனிக்க வேண்டும். அப்போ அவருடைய பிதாவின் அருளை பெறாவிட்டால், आमीन। यदि वो पिता के वरदान न पाएगा तो, அதாவது பிதாவின் அருளை பெறாவிட்டால் पिता की ओर से ये वरदान न दिया जाए तो வர முடியாது. आमीन, यीशु के पास कोई नहीं जा நமக்கு கவனிக்க அந்த அருள் வரம் ஹிந்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, वरदान। வரதான். அப்போ அந்த அருளை இழுத்து கொள்ளாவிட்டால், आमीन, वो वरदान वो पिता में इसे वरदान दे के खींचना, அவருடைய வர முடியாது. नहीं तो यीशु के पास कोई नहीं जा सकता। அப்போ இங்கே கவனிங்க, இழுக்கிறது என்ன, क्या खींचता? அந்த பரிசுத்த ஆவியானுடைய வரம் இழுக்குது. पवित्र आत्मा के वरदान खींचता। மாம்சமான எல்லாரும் மேலும் ஆவியை ஊற்றுவேன், आमीन, सारे मानव जात के ऊपर आत्मा उंडेलूंगा। அவரிடத்தில் இழுத்து கொள்கிறது தேவனுடைய திருச்சபை. आमीन, वैसे प्रभु के पास खींच लेता परमेश्वर का मंडली। இங்கே கவனிங்க, எருசலேம்ல 120 பேர் மேல் வீட்டிலே கூடியிருந்தார்கள். यरूशलेम में 120 लोग इकट्ठे हुए थे। அவர்களை காத்திருந்தார்கள். वो लोग पाठ होते थे। அதற்கு இங்கே பாருங்க, 50வது நாள் 50वां दिन பெந்தகோஸ்தே என்கிற பண்டிகை, யூதருடைய பண்டிகை. यहूदिया का एक पर्व आया था, वो पेंतेकोस्त का पर्व। அது என்ன, முதற் பலனை கொண்டு வந்து ஆசரிக்கக்கூடிய பண்டிகை. वो कौन से पर्व है? उस पर्व के दिन में पहले फल को ले आकर ऐसे हिलाएंगे। ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஃபெஸ்டிவல். पहले फल का पर्व। 7 வாரங்கள் 49 நாள் எல்லாம் கொண்டு வருவாங்க. 50 நாள் எல்லாரும் அந்த பலனை கொண்டு வந்து கூடுவார்கள். वे पूरा 7 सप्ताह के लिए, मतलब 39 दिन तक वो फल को ले आके बलि चढ़ाएंगे। फिर 50वां दिन सारे लोग एक साथ इकट्ठे होंगे। அவங்கவங்க வயல்களை நிலங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த ஆசாரிட்ட கொண்டு அந்த பலியை அசைவாட்டுவார்கள். हर एक जन अपने खेती से वो उपज को ले आकर, वो फल को ले आकर याजक के हाथ में देके वैसे हिलाने वाली बलि चढ़ाएंगे। ஆனால் परंतु அதை நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தா லேவி 23ஆம் அதிகாரத்தில் அந்த பண்டிகைகளை குறித்து 7 விதமான பண்டிகைகளை குறித்து சொல்லப்பட்டது. लवी व्यवस्था 23 अध्याय में 7 प्रकार के पर्वों के बारे में। அதுல பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை வந்து 50 குறிக்கிறது, நிறைவை குறிக்கிறது. उसी में ये पेंतिकुस्त का पर्व है, 50 परिपूर्ण का वर्णन है। அங்கே அந்த இயேசு உயிர்த்தெழுந்து அந்த 50ஆம் நாள் यीशु जी उठकर 50वां दिन, அந்த பலன், முதற் பலன் वो पहले फल அவரிடத்திலே இங்கே கவனிக்க வேண்டும், அவர் இழுத்து கொண்டாருங்கிறதை நிரூபித்து காண்பிக்கிறது. मतलब इसके द्वारा क्या है, वो खींच लिया। பிசாசவன் புறம்பே தள்ளப்பட்டு விட்டான். शैतान को वैसे गिरा दिया। எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அவன் இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்பட்டு விட்டான். जो इस संसार के सरदार है वो नीचे। அவர் உயர்த்தப்பட்ட போது எல்லாரையும் இழுத்து கொண்டார். அவர் जब यीशु ने ऊंचे चढ़ाया जाता था तब सभी को अपने पास खींच लिया। மாசமான எல்லார் மேலும் ஆவியை ஊற்றினார். सारे मानव जात के ऊपर अपने आत्मा उंडेला। கலிலேயர்கள், खलील पुरुष, இயேசுடைய சீசர்கள் 11 பேர் அங்க கலிலேயர்கள். यीशु के 11 चेले लोग खलील पुरुष हो। யூதேயா, சமாரியா, கலிலேயா அப்படி பிரிக்கப்பட்டிருந்தது. यहूदा, सामरिया और गलील, वैसे 3 भाग दिया था। ஆனால் அங்க எல்லார் மாம்சமான எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். परंतु जो सारे मानव जात के ऊपर मैं अपने आत्मा उठेलूंगा, वो प्रतिज्ञा को पूरा किया। அதைத்தான் அப்போஸ்தலர் படிக்கிற அந்த யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை பேதுரு எடுத்து பேசுகிறார். इसलिए प्रेरितों के काम में योएल के जो वाणी है वो वचन को प्रेरित पत्रस कहता है। அங்கே அப்போஸ்தலர் பேதுரு உரத்த சத்தமாக பேசுகிறார். प्रेरित पत्रस ऊंचे सबसे कहा। அங்கே வாசிக்கிறோம் 14வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2 பேதுரு 11 பேரும் கூட நின்று அவரை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளை செவி கொடுங்கள். प्रेरितों 2 अध्याय 14 वचन। तब पतरस उन 11 के साथ खड़ा हुआ और ऊंचे सबसे कहने लगा, हे यहूदियों और हे यरूशलेम के सब रहने वाले, ये जान लो और कान लगाकर मेरी बातें सुनो।
நீங்கள் நினைத்திருக்கபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடி 3ஆம் மணி வேலையா இருக்கிறது. जैसे तुम समझ रहे हो ये लोग नशे में नहीं है क्योंकि अभी तो पहर की दिन चढ़ा है. அப்ப இங்க பாருங்க, இழுக்கிறது. खींचता है. அல்லேலூயா. हालेलुया. துன்மார்க்கம் இழுக்கிறது ஒண்ணு, दुष्ट अपने पास खींचता, போதை பழக்க வழக்கம் இழுக்கிறது, नशे अपने पास खींचता, உலகத்தின் இச்சை இழுக்கிறது. ये संसार के लालसा विलास अपने पास खींचता. ஆனால் இங்க பரிசுத்தாவியினவருடைய ஒரு இழுப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. परंतु यहाँ पवित्र आत्मा के खींचने वाले अनुभव को दिया. தீர்க்கதரிசி யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறுகிறது. परंतु ये बात है योएल प्रवक्ता के द्वारा कही गई. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். परमेश्वर कहता है कि अंत के दिनों में ऐसे होगा कि मैं अपना आत्मा सब मनुष्य पर उड़ेलूंगा और तुम्हारे बेटे और तुम्हारी बेटियां भविष्यवाणी करेंगे और तुम्हारे जवान दर्शन देखेंगे और तुम्हारे पुण्य स्वप्न என்னுடைய देखेंगे. ஊழியக்காரர் மேலும் அந்த நாட்களின் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். वरन मैं अपने दासों और अपनी दासियों पर भी उन दिनों में अपनी आत्मा से उड़ेलूंगा और वे भविष्यवाणी करेंगे. அப்ப ஒருவன் இந்த உலகத்தின் அதிபதி, அவன் அநேகரை இழுத்து சாபத்திலும் பாவத்திலும் மரணத்திலும் வைத்திருந்தான். जो इस संसार का अधिपति था वो गए लोगों को अपने पास खींच के पाप श्राप और मरण में रखा था. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை புறம்பே தள்ளி, அந்த உலகத்தின் அதிபதியை தள்ளி அவர் இழுத்து கொண்டு இந்த உலகத்தை ஜெயித்துட்டார். परंतु प्रभु यीशु मसीह जो इस संसार का सरदार था उसको नीचे गिरा के பாவத்திலிருந்து अपने पास खींच, பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து சாபத்திலிருந்து அவர் தன்னை அவர் எப்படிப்பட்டார், ட்ரான் அவே, அவர் இழுத்துட்டு போயிட்டார். परंतु यीशु पाप और श्राप और मरण से अपने को खींच लिया. அல்லேலூயா. हालेलुया. அதுவரைக்கும் அவன் எழுந்திருந்தான். जब तक शैतान अपने तरफ में खींचा, அவன் ட்ரான் அவே அவன் தான் இழுத்து வச்சிருந்தான். वो ये खींच के रखा था. பாவத்துல, पाप में, சாபத்துல, श्राप में, தண்டனையில, दंड में, மரணத்துல, मरण में, அந்த அவன் ஆதி உலகத்திலிருந்து இழுத்து வச்சிருந்தான். वो इस संसार पर खींच के रखा था. அதான் அவன் இந்த உலகத்திலிருந்து புறமாக தள்ளப்பட்டான். वो संसार का अधिपति அவர் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட போது जब यीशु भूमि से ऊंचे चढ़ाया गया था, எல்லாரையும் இழுத்துக்கொள்ள सभी को अपने पास खींच लिया, இழுத்துக்கொண்டார். खींच लिया. அல்லேலூயா. हालेलुया. இந்த உலகத்தையே இழுத்துக்கொண்டார். ये सारी जगत को खींच लिया. ஒரு குண்டூசி முனை போன்ற இடத்தில் பிறந்த பெத்லகேமில் பிறந்த இயேசு, एक छोटा सा जगह बेथलेहम में जन्म हुआ यीशु. एक देखिए इस दुनिया में बेथलेहम एक टाचनी के सिरा के समान एक जगह है. आमीन. हालेलुया. 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 इतने बहुत छोटे टाइनी, वो बेथलेहम इतना छोटा सा जगह. वो जगह पर जन्म हुआ यीशु मसीह. आमीन. यीशु अंग पिறந்தார். लेकिन विजय पाया ஆனால் ஜெயித்தார். इस पृथ्वी पर पूरी तरह से இந்த பூமி முழுவதும் அவருடைய நாமம் विजय. ஜெயம் எடுத்தது. हालेलुया. हालेलुया. कारण क्या है? காரணம் என்ன? इस पूरी पृथ्वी पर उसको सत्यानाश किया है. அவன் முழு உலகத்தையும் நாசப்படுத்தி வைத்திருந்தான். அவன் உலகத்தினுடைய அதிபதி, அவன் நாசப்படுத்தின அதிபதியாக இருந்தான். அவன் वो इस संसार का अधिपति था, नष्ट करने वाला अधिपति था. அவன் தள்ளப்பட்டான். वो अभी नीचे गिर गया. அதிபதினா அவன் தான் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தான். आमीन. वो ये राज्य किया था. சாபமும் பாவமும் தண்டனையும் அவர்களை ஆண்டு கொண்டது. पाप श्राप और दंड उन लोगों को राज्य किया. அதான் மரணம் ஆண்டு கொண்டது என்று சொல்லப்பட்டது. मरण राज्य किया. அதை இயேசு ஜெயித்துட்டார். उस मरण से यीशु जय पाया. அப்ப அதைத்தான் வேதம் சொல்கிறது. वही शास्त्र कहता है. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் நம்மை இழுக்க வேண்டும். आमीन. यीशु मसीह को उपदेश हमें खींचना. அதனால தான் இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். इसलिए वचन कहता है यीशु की मार्ग और सत्य और जीवन. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். बिना मेरे द्वारा कोई पिता के पास नहीं. அப்ப இயேசு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வரம். यीशु ही हमारे लिए दिया गया वरदान. அந்த வரம் उस वरदान கவனிக்க வேண்டும். பிதாவின் அருளை பெறாவிட்டால் இடத்துல வரமாட்டான். कोई पिता के वरदान न पाएगा तो मेरे पास नहीं आएगा. அந்த வரம் யாரு? वो वरदान कौन है? இயேசு கிறிஸ்து. यीशु. அல்லேலூயா. हालेलुया. அவர்தான் உன்னை சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, எல்லா தண்டலிலிருந்து இழுத்துக் கொள்ள முடியும்.
वो मसीह यीशु ने तुझे पापों से और श्रापों से और बंधनों से और बीमारियों से हर प्रकार के दासत्व अनुभव से तुझे खींच सकता है। ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो को पत्री வாசிக்கலாம். அதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 6ஆம் அதிகாரம் रोमियो को पत्री 6वां अध्याय 23வது வசனத்தில் அதை சொல்லப்பட்டிருக்க அந்த கிருபை வரத்தை. 23 பாவத்தின் சம்பளம் வரம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். क्योंकि पाप की मजदूरी तो मृत्यु है, परंतु परमेश्वर का वरदान हमारे प्रभु यीशु मसीह में இங்க வந்துட்டா வரதான் கிருபை வரமோ परमेश्वर का वरदान நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். परंतु परमेश्वर का वरदान हमारे प्रभु यीशु मसीह से आनंद जीवन. ஆதாமில் இருந்து இயேசு வரைக்கும் आदम से लेकर यीशु तक அவன் மரணத்துக்காக இழுத்து கொண்டான், मरण राज्य किया, சாபத்துக்காக இழுத்து கொண்டான், श्राप में खींचा, பாவத்தில் இழுத்து கொண்டான், पाप में खींचा, வியாதிக்கு இழுத்து கொண்டான், बीमार में खींचा, பலவீனத்துக்கு இழுத்து கொண்டான், निर्बलता में खींचा, சாபத்துக்கு இழுத்து கொண்டான். श्राप में खींचा. ஆனா இயேசுவோ परंतु यीशु அவர் நமக்கு நித்திய ஜீவனுக்காக இழுத்து हमें கொண்டார். आनंद जीवन के लिए खींचा. இதைத்தான் வேதம் பிரித்து பேசுகிறது. ये शास्त्र फर्क दिखा. அவன் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை சாபத்தை இருந்து जो व्यवस्था वरन 28वां अध्याय में लिखा हर एक श्राप के உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து வாசினா 124 விதமான கர்சஸ் சாபம் இருக்கிறது. व्यवस्था वरन 28वां अध्याय में 15 वचन से लेकर 124 प्रकार के श्राप को लिखा. ஒரு 124 விதமான சாபம் 124 प्रकार के அதுல இருந்து उस श्रापों என் से ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து मेरे प्रभु यीशु में உன்னை இழுத்து கொண்டார். मुझे खींच लिया. மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கபடி இயேசு கிறிஸ்து நியாயப்படுத்தலின் சாபமாக அவர் பலியாக இருக்கிறார். जैसे लिखा है जो कोई काट पर लटका गया वो श्रापित हो, वैसे यीशु मसीह व्यवस्था के सारे श्रापितों से हमें छुड़ा दिया. கலாத்தியர் 3:13 சொல்லும்போது மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். हमें गलातियों 3 अध्याय 13 वचन के अनुसार मसीह ने जो हमारे लिए साबित बना हमें मोल लेकर व्यवस्था से साप से छुड़ाया, क्योंकि लिखा है जो कोई काट पर लटकाया जाता है वह साबित है. இழுத்து கொண்டார் நம்மை. आमेन. खींच लिया. அதைத்தான் அங்கே வாசிக்கிறோம். இந்த இதுல யோவான் கிட சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். इगन्ना सुसमाचार 12वां अध्याय யோவான் 12:31-32 வாசித்தோம். इगन्ना 12 में 31 और 32. இப்பொழுது இந்த உலகத்திற்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதோ இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். अब इस संसार का न्याय होता है, अब इस संसार का सरदार निकाल दिया जाएगा. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் இடத்திலே இழுத்துக் கொள்வேன். और मैं यदि पृथ्वी पर से ऊंचे पर चढ़ाया जाऊंगा तो सबको अपने पास खींचूंगा. ஏதெனிலே சாத்தான் இழுத்துக்கொண்டு ஜெயித்தான் அதிபதியாக மாறினான். आमेन. अदेन वाटिका में शैतान ने अपने पास खींच के जय पाकर इस संसार का अधिपति बन गया. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து परंतु प्रभु यीशु मसीह அவருடைய மரணத்தை கொண்டு अपने मरण के द्वारा அவர் ஜெயித்து விட்டார். ओ जय पा लिया. அல்லேலூயா. हालेलुया. அந்த மரணத்தை குறித்து தான் இங்கே वो சொல்லப்பட்டிருக்கு. मरण के बारे में यहाँ அப்ப அவர் எல்லாத்தையும் இழுத்து கொண்டார். वो सबको खींच लिया. சர்ப்பம் உலகத்தை இழுத்தது, सर्प ये संसार को खींचा है, ஆனால் இயேசு அவர் ஜெயித்தார். परंतु यीशु जय पाया. பிசாசின் தலையை நசுக்கி वो शैतान के सिर को कुचला है. அவர் ஜெயித்திருக்கிறார். वो जय पा लिया. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே நம்மை ஜெயிக்கிறதற்காக நம்மை அழைத்தவர். आमेन. हम भी जय पाने के लिए प्रभु हमें बुलाया. நம்மகிட்ட இருக்கிற எல்லா சந்ததியான சாபங்கள்லாம் முற்றிலுமாக இயேசுவண்டே இழுக்கப்பட்டு விட்டது. आमेन. जो पीढ़ी से पीड़ित हम पर था वो सारे श्रापों यीशु पर खींच डाला. சாபங்கள்லாம் கல்வாரி சிலுவையிலே இழுத்து सारे श्रापों को कलवरी क्रूस पर खींच के எல்லா உன் சாபங்களையும் மாற்றுகிறார். सारे श्रापों को बदलता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो. ஆகவே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, इसलिए लिखा है அதாவது அவருடைய தழும்புகளினால் நீ குணமாக. आमेन. उनके कोड़े खाने से तो चंगा पाता. வேதம் சொல்லுகிறது, பேதருக்கு 1 பேதருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம், पहला पत्रस का पत्री அவருடைய தழும்புகளினால் நீ குணமாகிறாய். आमेन. 1 பேதுரு 2:24. आमेन. पहला पत्रस का पत्री 2 अध्याय 24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நமது சரீரத்திலே
நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். वह आपकी हमारे पापों को अपनी देह पर लिए हुए क्रूस पर चढ़ गया, जिससे हम पापों के लिए मरकर धार्मिकता के लिए जीवन बिताए. उसी के मार खाने से तुम चंगे हुए. எல்லாவற்றையும் இயேசு தன்னுடைய சரீரத்துல சுமந்தார். यीशु सब कुछ अपने शरीर पर उठा लिया. அல்லேலூயா. हालेलुया. நாம் சந்ததி சந்ததியாக பிசாசு இழுத்து வஞ்சிக்கப்பட்டு சாபம் எல்லாம் இயேசுவின் மேல் தண்டனையாக விழுந்தது. आमें जो पीढ़ी से पीढ़ी शैतान ने पूरा अपने पास खींच के वो सारे श्राप यीशु पर दंड के मारे पड़ा. அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். यीशु के मार खाने से तुम चंगे होता. நம்மை வேதனைப்படுத்தினவன் பிசாசு. जो हमें वेदना में रखा हो शैतान, அவனிடத்துல இழுத்து वो வேதனைப்படுத்தினான். अपने पास खींच के हमें दुख में डालता. அவனை पीड़ा किया था. आमेन. ஆனால் இயேசு परंतु यीशु நம்மை குணமாக்குகிறார். हमें चंगा देता. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. உன்னுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய வியாதி எல்லாம் குணமாக்கிட்டார். तेरे जो सिर से लेकर पैर तक कितने सारे बीमार है, हर एक बीमार को यीशु चंगा देता. இவனுடைய இரத்த சம்பந்தமான வியாதிகள், எலும்பு சம்பந்தமான வியாதிகள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள் எல்லாவற்றையும் குணமாக்க அவரே பரிகாரி. तेरे हड्डियां का, नस का, खून का जो जो बीमार है सब कुछ चंगा देने के लिए हो ही प्रायश्चित. அதற்காக அவரிடத்திலே நாம் இழுத்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். इस कारण वो अपने पास हमें खींच लिया. தேவ சபையிலே உங்களை இழுத்து உங்களுடைய வார்த்தையை கொண்டு உங்களை இன்னும் குணமாக்குறவராக. आमीन. परमेश्वर अपने कलीसिया में तुम लोग को खींच के अपने वचन के द्वारा और भी चंगा देता. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. அங்கே அப்ப நாம் இழுக்க அவரிடத்திலே சுகம் உண்டாக இழுக்கப்பட்டிருக்கிறோம். आमीन. हम चंगे पाने के लिए उनके पास हो. பலம் உண்டாக இழுக்கப்பட்டிருக்கிறோம். सामर्थ बल पाने के लिए वो अपने पास அவரிடத்திலே நாம் ஞானத்தை பெறுவதற்காக और இழுக்கப்பட்டிருக்கிறோம். उस पर बुद्धि पाने के लिए प्रभु हमें அவரிடத்திலே खींचा. அறிவை பெறுவதற்காக இழுக்கப்பட்டிருக்கிறோம். ज्ञान को पाने के लिए हमें அவரிடத்திலே खींचा. புத்தியை பெறுவதற்காக இழுக்கப்பட்டிருக்கிறோம். या बुद्धि के लिए समझ पाने के लिए. खींचा. समझ पाने के लिए. அப்ப அவரிடத்திலே சகலத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக இழுக்கப்பட்டிருக்கிறோம். उसी से हम सब कुछ पाने के लिए प्रभु हमें खींचा. என்னதெல்லாம் சாத்தான் பழைய காலங்களில் ஃபெயிலியர் பண்ணானோ அதெல்லாம் மீண்டும் ஆசீர்வாதமாக இழுத்துக் கொள்வதற்காக பெற்றுக்கொள்வதற்காக இழுக்கப்பட்டிருக்கிறோம். जो जो विषय में शैतान ने हमें वैसे कि अपने पास खींच के रखा था वो सब वापस हम पाने के लिए प्रभु अपने உங்க पास. சந்ததி சந்தாத சாபங்கள்லாம் நீக்கி போக்குவதற்காக தேவ சபையிலே நீங்கள் இழுக்கப்பட்டிருக்கிறீர்கள். जो पीढ़ी से पीड़ित आया हुआ सारे श्रापों से दूर करवा कर अपने पास प्रभु आशीष देने के लिए तुम्हें खींचा है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो. இங்கே வாசிக்கிறோம், ஒரு வசனத்தை மீண்டும் கூட நாம் வாசிக்க போகிறோம். இங்க 1 தீமோத்தேயு எழுதின நிருபம் पहला तीमुथियुस का पत्री 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 24வது வசனத்தை வாசிக்கலாம். 24वां. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். कुछ मनुष्य के पाप प्रकट हो जाते हैं और न्याय के लिए पहले से पहुंच जाते हैं, पर कुछ के पीछे से आते हैं. நான் அடுத்த வசனத்தை வாசிங்க. वैसे कि कुछ भले काम भी प्रकट होते हैं और जो ऐसे नहीं होते वे भी छिप नहीं सकते. இங்கே கவனிக்க வேண்டும், இழுத்து கொள்ளக்கூடிய அனுபவம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. आमीन. खींचने वाला अनुभव मतलब प्रभु यीशु मसीह. அந்த வரம் वो वरदान இயேசுவே. यीशु. உன் சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் தண்டனையிலிருந்தும் மீட்டுக்கொள்ள வரமான இயேசு அவரே உன்னை இழுத்துக் கொள்கிறவர். तेरे पाप से, श्राप से और मरण के दंड से तुझे जो वरदान दिए गए हो यीशु ही तुझे खींचता. அதற்கு முக்கியமான இருந்தது என்ன? பாவம். उसका मुख्य क्या? पाप. அந்த பாவத்துக்காக இயேசுவே பரிகாரியா இருக்கிறார். वो पाप के लिए प्रायश्चित यीशु ही. இந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு அந்த பாவங்கள்லாம் உனக்கு வெளியரங்கமாக்கப்படுகிறது. आमीन. परमेश्वर के वचन के द्वारा मनुष्य के सारे पाप प्रकट होता. சிலருடைய பாவங்கள் வெளியரமாகிறது. कुछ मनुष्य के पाप प्रकट हो जाता. வெளியரமா இருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். आमीन. और न्याय के लिए पहले से पहुंच जाते. சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடருது. पर और कुछ मनुष्य के पाप उनके पीछे से आता. இயேசுவிடத்துல यीशु के पास 9 बज गया जाना है, ठीक है जाओ. சிலருடைய आज रह के जाओ, कल जाओ, हालेलुया. हालेलुया. चलो जाना है,
ठीक है जाओ சிலருடைய जाइए சிலருடைய பாவங்கள் कई लोग का पाप प्रार्थना बनी है ठीक है प्रार्थना कर जाइए சிலருடைய பாவங்கள் कई लोग का पाप வெளியரங்கமாய் இருந்து प्रकट होकर நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும் आमेन न्याय के लिए पहले से சிலருடைய पहुंच जाते பாவங்கள் அவர்களை பின்தொடர்கிறது हैं। और कुछ के पीछे से आता है அதாவது இயேசுவிட்ட ஒரு பாவியான ஸ்திரீ வந்து பாதத்துல வந்து यीशु के पास एक पापी स्त्री ने उसके पैर तलक आके அவ கண்ணீரினால் நனைத்து वो अपने आंखों से भिगा के आंसू அவருடைய से, மயிரினால் துடைத்து अपने बाल से पोंछ के ஓயா முத்தம் செய்தார் वो चुम्बन दिए थे। தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாக அந்த பாவியான ஸ்திரீ வந்தார் वो पापी स्त्री पूरी तरह से अपने प्राण आत्मा शरीर को யார் வீட்டுல வந்திருந்தா ஒரு பரிசரியாக சீமோன் வீட்டுல வந்திருந்தார் आमेन एक फरीसी समौन के घर पे यीशु आया था। அவனுக்கு தெரியும் இந்த ஸ்திரீ யார் பாவியான ஸ்திரீ आमेन वो यीशु जानता था ये स्त्री कौन है। உடனே அவன் இந்த பாவியான ஸ்திரீ இவ வந்து இவளை தொட்டு பரிசுத்தரை தொட்டுட்டாரு वो फरीसी ने कहा ये तो पापी है ये स्त्री ये पवित्र यीशु को छू लिया। அவன் மனதுல இருக்கிறத இயேசு அறிந்து उन व्यक्ति का मन में जो था विचार को यीशु जानकर அதாவது இயேசு சொன்னார் அந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்துல அது இருக்கிறது लूका 7वां अध्याय में 7:38 வாசிக்க அவருடைய அந்த ஸ்திரீ வந்து அந்த ஊர்ல பாவியான ஸ்திரீ 37 வாசிக்கிறோம் பாவியான ஸ்திரீ அந்த பரிசேயன் வீட்டில் வந்து அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவளுக்கு வாரா आमेन लूका 7:37 में उस नगर की एक पापीनी स्त्री ये जानकर कि वो फरीसी के घर में भोजन करने बैठा है பரிமள தைலத்தை கொண்டு வந்தால் आमेन संगमरमर के पात्र में इत्र लाई। அந்த பரிமள தைலம் விலையேறப்பட்டது वो बहुमूल्य तेल था। அது கணத்துக்குரியது वो इत्र आदरमान की इत्र அவரை கணம் பண்ணும்படியாக வந்தால் वो उनके आदर करने के लिए आई थी। அவர் பாதத்தின் அருகே வந்து நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை கண்ணீரால் நனைத்து தன் தலைவரால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள் और उसके पाँव के पास पीछे खड़ी होकर रोती हुई उसके पाँव को आंसुओं से भिगोने और अपने सिर के बालों से पोंछने लगी और उसके पाँव बार बार चूम कर उन पर इत्र मला। தலை மயிறுங்கிறது பெண்ணுக்கு மகிமை स्त्रियाँ का बाल मतलब वो கணம் महिमा, वो आदरमान। இப்போ அதுதான் நிறைய பெண்களுக்கு கவலை अभी वो ये गई स्त्रियाँ का तो की बात है அதுதான் ரொம்ப அலங்காரமா கிரீடமா இருக்கு ஆனா அது இல்லைன்னு இன்னமும் பெண்களுக்கு கவலை वो नहीं तो औरतों को बहुत चिंता होता। இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது और लिखा गया அப்போ கவலை चिंता बहुत है। ஆனா அவ வேற அந்த இயேசுவை கனப்படுத்தும்படியாக தன்னை தாழ்த்தி விலை உயர்ந்த பரிமள தைலத்தையும் लेकिन ये स्त्री ने क्या कि यीशु का आदर करने के लिए अपने को दीन बन के एक बहुमूल्य इत्र को लाई। இருதயத்தில் இருந்து ஒரு ஊற்று வருகிறது கண்ணீர் आमीन वो अपने मन से उनका आंसू आया இருதயத்தில் இருந்து கனம் பண்ணுகிறாள் मन से आदर किए थे। ஆவி ஆத்மா சரீரம் மூன்று அவரை கனப்படுத்துகிறது वो स्त्री के प्राण आत्मा शरीर तीनों आदर किया। ஆனா ஒரு அந்த பரிசேயன் 39 வசனத்துல அந்த சீமோன் கேட்கிறான் இவள் பாவியான ஸ்திரியா இருக்கலே தனக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறான் 39 वचन में ये देखकर वो फरीसी जिसने उसे बुलाया था उसने मन में सोचने लगे यदि ये पूछ सकता होता तो जान जाता कि ये जो छू रही है वो कौन से और कैसे स्त्री இவ பாவியான ஸ்திரீ இவரை தொட்டுட்டாளே क्योंकि वह तो पापिनी है। இயேசு அவனை நோக்கி சீமோனே உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்। यीशु ने उसके उत्तर में कहा ए समोन मुझे तुझसे कुछ कहना है। பாருங்க ஒருவன்ட்ட நான் சொல்றது கேளு சொல்லுங்க ஒருவன்ட்ட जाओ अब जाइए ஒருவன்ட்ட கவனிங்க ஒரு எஜமான்ட்ட एक सरदार के पास ரெண்டு பேர் இங்க பாருங்க ஒரு எஜமான்ட்ட एक मालिक के पास ये तुम जाओ वो पीछे आएगा ஒரு எஜமான்ட்ட ரெண்டு பேர் கடன் பெற்றிருந்தான்। एक मालिक से 2 जन आदर पाया था। ஒருவன் 500 வெள்ளிக்காசு பெற்றிருந்தான்। एक जन 500 सिक्का पाया था। ஒருவன் எத்தனை வெள்ளிக்காசு 50 வெள்ளிக்காசு பெற்றிருந்தான்। और दूसरा 50 पाया। ஒரே எஜமான் एक ही मालिक है
ஒருத்தன் 500 பெற்றிருந்தான், एक 500 पाया था ஒருத்தன் 50 தான் பெற்றிருந்தான். और दूसरा 50. हालेलुया. हालेलुया. बहन तुम आपका नाम क्या है? आमेन. हाँ, वाणिता. मैं ये बिल्डिंग में रहता था, तभी तुम्हारे बचपन से मुझे मालूम है. मैं ये बिल्डिंग में था पहला. हालेलुया. हालेलुया. 1988 में ये बिल्डिंग में रहने के समय था. ये बिल्डिंग के नीचे है आप लोग का घर. इनके कवनिकनो सुनिए. वनिता 500 रुपया मेरे पास उधार लिया मानो. அந்த வனிதா சகோதரி என்னிடத்திலே 500 ரூபாய் கடனாய் பெற்றாள். दूसरा वी वेनिला 50 दिनार उधार दी. வெண்ணிலா சகோதரி என்னிடத்துல 50 பெற்றுக்கொண்டாள். लेकिन मैं दोनों को माफ कर देता हूँ. நான் 2 பேருக்கும் மன்னித்துட்டேன். लेकिन कौन ज्यादा प्रेम करेगा? இந்த 2 பேர்ல யார் அதிகமாக நேசிப்பார்கள்? 500. யார் 500 பெற்றார்களோ जितने पाप करके क्षमा पाया वो ज्यादा प्रेम करता है. அவள் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்றபடியா அதிகமாக நேசிப்பாள். देखिए उनको पापों को क्षमा कर दिया है. அவளுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன். ये स्त्री तो घोर पापी है. ஆமென். அவள் பெரிய பாவி. அவள் ஓ तो पापिनी. சரித்திரம் சொல்லுது அவள் பெரிய ஒரு டான்சர். अच्छा इतिहास कहता है वो एक नाचने वाली थी. அவ ஒரு பாவியான ஸ்திரீ. वो पापिनी थी. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை அவன் எப்படி தொடலான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். वैसे एक स्त्री के बारे में उन्होंने सोचा है कैसे ये यीशु को छू रही है. இங்கே கவனிங்க, அவள் நீ வந்து உன் வீட்டுக்கு வந்த, நீ தண்ணி கொண்டு தந்தியா? यीशु ने कहा मैं तेरे घर पे आया तो मुझे पानी दिया क्या? எங்களுக்கு காலை கழுவுனியா? मेरे पैर धोया क्या? நீ என்ன உன் வீட்டில் பிரவேசித்த, நீ காலுக்கு தண்ணீர் தந்தியா? जब तक मैं प्रवेश हुआ तेरे घर के अंदर तो मुझे पानी கண்ணீர்னாலே தொடச்சிட்டா. वो अपने आंसू से मुझे पोंछा. யூதர்கள் மனோபடி பாருங்க, காலை கழுவி தான் உன் வீட்டுக்குள்ள வருவாங்க. क्योंकि यहूदी लोग का एक नियम है पैर धोया बिना अंदर नहीं आए. அந்த கணம் கூட செய்யல. वो आदर मान भी वो नहीं किए. அங்கே நான் வந்து அது என்ன பீகாருக்கு அடுத்தாப்புல என்ன அந்த பீகார் 2 பிரிஞ்சதில்ல ஜார்க்கண்டுக்கு ஊழியத்துக்கு போனேன். मैंने झारखंड में सेवा में गया था. ஜார்க்கண்டில் அங்கே அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் எண்ணெய் காலில் பூசி அந்த காலை கழுவி தான் வீட்டுக்குள்ள வரவழைப்பு கொடுக்குறாங்க. झारखंड में ऐसे नियम है घर के अंदर प्रवेश होने से पहले हमारे पैर में तेल मला के फिर अंदर लेता. அதெல்லாம் நல்லா கழுவி தொடச்சு தான் पहले வீட்டுல पैर अंदर धोएंगे फिर मला விருந்துக்கு கூப்பிடுறாங்க. भोजन के लिए बुलाता. மாதிரி இப்போ நான் தெலுங்கானா விஜயவாடா போயிருந்தேன், ஒரு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக அழைச்சிருந்தாங்க. ऐसे आंध्र सेवकाई में विजयवाड़ा में एक घर पे मुझे भोजन के लिए बुलाया था. வெளியே காலை கழுவி वो लोग भी मुझे पैर धो के அதுக்கப்புறம் தான் அந்த தொடச்சு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள விருந்து. उसी के बाद मुझे बुलाया भोजन के लिए. அப்படி இந்தியாவில இருக்குது. இப்படி इंडिया में भी ऐसे है. அது யூதருடைய வழக்கம். वो यहूदी लोग का नियम है. அந்த கானாவூர் கல்யாணத்துல 6 கற்சாடி வந்து காலை கழுவுறதுக்கு வச்சு தான் கற்சாடி தான். वो काना नगर के वो शादी में भी जो 6 मटका रखा था बाहर वो भी पैर धोने के लिए रखा. வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சா அவன் காலுக்கு தண்ணி கொண்டு கழுவல, அவன் கண்ணீராலே தொடச்சு கழுவிட்டான். लेकिन ये फरीसी जो अपने घर पे बुलाया भोजन के लिए लेकिन यीशु को पैर नहीं धोया, लेकिन वो अपने आंसू से. அதை இயேசு சொல்றார் 44வது வசனத்துல. 44 वचन में यीशु कहता है நீ அவன் கண்ணீராலே நனைத்து துடைத்தா தலைமையரால. उन्होंने अपने आंखों से और अपने बाल से मुझे दो. நீ என்னை முத்தம் செய்யல, அவள் ஓயாது முத்தம் பாதத்துல செய்தா. तूने मुझे छुआ ना दिया पर वो हमेशा मेरे पाँव में छूमना. நீ தலையில என்ன பூசவல, அவ பரிமள தைலத்தை பூசினா. तूने मेरे सिर पर तेल नहीं मला पर इसने मेरे पाँव पर इत्र मला है. 47வது வசனத்துல வாசிக்கிறோம். 47. அதனால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுதோ அவன் கொஞ்சமா அன்பு கூறுவான். அவளை அவங்க கவனிக்க வேண்டும். அவளை நோக்கி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். इसने उनके और कहा तेरे पाप क्षमा हुई. கவனிங்க, கொஞ்சம் எவர்களுக்கு எவன் பாவம் யாரு மிகுந்த அன்பு செய்றவன் कौन बहुत प्रेम करेगा? அதிகமா மன்னிப்பு பெற்ற. जिसके पाप बहुत क्षमा हुई हो. சில சொல்லுவாங்களே, பெரிய பாவி பாவன் பெரிய குடும்பமானி அவன் தான் இன்னைக்கு ஊழியக்காரனா மாறிடுறான். कई लोग बोलेंगे वो तो कितने बड़े पापी है, भयानक அவன் மோசமான सेवक बन जाता. அவ தான் வந்து அங்கே வந்தா. कितने स्त्री के बारे में लोग कहते थे लेकिन वही அதான் கவனிங்க 24வது வசனத்துல வாசி 1 தீமோத்தேயு
5:24 வாசிக்கலாம். पहला तीमुथियुस 5:24 சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். कुछ मनुष्य के पाप प्रकट हो जाते हैं और न्याय के लिए पहले से पहुंच जाते हैं. சில பேருக்கு நியாயத்தீர்ப்பு வரைக்கும் பாவம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. कई लोग को न्याय के दिन तक पाप ऐसे चिपके रहेगा. சீமோன் அப்படியே மறைச்சு வச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். वे समझने से பரிசேயன் वो फरीसी ऐसे छिपा அவ வெளியரங்கமா வந்துட்டான். लेकिन ये स्त्री सब कुछ प्रकट करती है. அவரை முற்றிலுமாக விழுந்துட்டான். पूरी तरह से उनके पाव तले पर पड़े. நியாயத்திற்கு முந்தி கொடுத்து ஆனா சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். पर कुछ मनुष्य के पाप उनके पीछे से आते हैं. அவளை பின்தொடரும். पीछे ही आता. அது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஃபாலோ லேட்டர். அதாவது பின்னால தொடருது. वो अंग्रेज में लिखा है फॉलो लेटर. அதாவது பின்னால பின்புறமும் வந்துகிட்டே இருக்குது. वो पीछे से आता. சொன்னா அதாவது ட்ரையல் பிஹைண்ட். ट्रायल बिहाइंड பின்னால இழுத்துக்கிட்டே வருது. पीछे खींच के आएगा. அதாவது இழுத்துக்கிட்டே வருது. वो खींच के पीछे आएगा. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. आदम और हवा दोनों पाप किया. அந்த கட்டளையை மீறினாங்க. वो आज्ञा का उल्लंघन किया. இல்லையா? இருந்துச்சு இல்லையா? आमेन. அவங்களுக்கு அவன் அவன் மூலமாக என்ன மரணம், उनके द्वारा मरण आया, சாபம், साप आया, வியாதி, बीमार आया. அப்ப இந்த முழு உலகத்திலேயும் அவன் மூலமா தான் சந்ததி வந்தது. सारी संसार में उनके द्वारा ही संतान आया. அந்த பாவம் ஆதாம் மூலமா இழுத்துக்கிட்டே போகுது. वो पाप आदम के द्वारा खींच के சாபம் இழுத்துக்கிட்டே போகுது. और श्राप भी खींच के உலகம் முழுதும் போகுது. सारे संसार पर जाता है. அங்க இருந்து அங்கே இஸ்ரவேல்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துச்சு. इजराइल देश से इंडिया में आया, ஆசியா கண்டத்துக்கு வந்துச்சு. आसिया में आया, ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு, अफ्रीका में आया, அங்க யூரோப் கண்டத்துக்கு போச்சு. यूरोप में आया, எல்லா கண்டத்துக்கும் போச்சு. सारी कॉन्टिनेंटल में உலகம் आया. அனைத்து மோசம் போக்குற பிசாசு. आवे सारी जगत को बरमाने वाले உலகத்தின் அதிபதி. वो शैतान के संसार के अधिपति. உலகத்தின் அதிபதி அவன். वही संसार के अधिपति. அவன் இழுத்துட்டே போனா உலகம் முழுதும். वो सारे जगत पर खींच के பாவத்தை இழுத்துட்டு போனான். पाप को खींच के சாபத்தை இழுத்துட்டு போனான். श्राप को खींच के लेके, வியாதி இழுத்துட்டு போனான். बीमार को खींच के लेके அப்ப அவன் இழுத்துட்டு போனவன் கவர்ந்து பாவத்தை கொண்டு இழுத்துக்கிட்டே போயிட்டான். वो पाप के मारे मोहित करके खींच के लेके गया. ஆனா परंतु இங்க கவனிங்க, सुनिए, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து मेरा प्रभु यीशु में வெளியரங்கமான கோலமாகி आमेन कुल्लम कुल्ला दमासा எல்லா அங்கே நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசியர்கள் நிருபத்துல कोलोसियो அவர் எல்லாவற்றையும் வெளியரமாக கோலமாக்கிட்டார். वो सब कुछ कुल्लम कुल्ला दमासा बना. கொலோசியர்கள் நிருபம் कोलोसियो 14:2-14-15 कोलोसियो दूसरा अध्याय 14. நமக்கு எதிராகவும் கட்டளையாக நமக்கு ரோமாய் இருந்த கையெழுத்தை கொளுத்து அதை நடைபெறாதபடி எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து துரைத்தனத்தி அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரமான கோலமாக்கி அவையின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். और विधियों का वह लेख जो हमारे नाम पर और हमारे विरोध में था मिटा डाला और उसे क्रूस पर कीलों से जड़कर सामने से हटा दिया. இங்க பாருங்க, தன்னுடையதை இந்த உலகத்தின் பாவத்தை எல்லாம் தனக்கு எல்லாத்தையும் வெளியரமான கோலமாக்கினார். सारे संसार के पापों के लिए वो कुल्लम कुल्ला था. ஒரு பாவம் அறியாத முழு உலகத்தின் பாவத்தை தானே சுமந்தார். और निष्पाप व्यक्ति था लेकिन सारी जगत के पाप अपने ऊपर उठाया. அவர் முழு உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. वो जगत के पापों को उठाने वाले परमेश्वर के मेमना இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க. इसको क्रूस पर मारा. அவரை பார்த்து துப்பிட்டு वो यीशु को देखकर थूका है. தலையை துளுக்கிட்டு போறாங்க. अपने अपने सिर हिला हिला के गया. பப்ளிக்ல வெளியரமாக்கப்பட்டார். कुल्लम कुल्ला यीशु முழு உலகத்துக்கு எல்லா பாவங்களையும் வெளியரமாக்கப்பட்டார். सारी जगत के लिए सारी पापों के लिए कुल्लम कुल्ला. அப்ப வெளியரமாக்கப்பட்டார் அவர். यीशु कुल्लम कुल्ला तमाशा. அப்ப அங்க ஆதாம் ஒளித்து வைத்தான், लेकिन आदम छिपा के रखा, மறைத்து வைத்தான். छिपा छिपा के அவன் रखा. சந்ததி ஒளிச்சு மறைச்சு வச்சது. आदम के संतान छिपा छिपा के रखा था. அதனாலதான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுறவனோ அவன் இரக்கம் பெறுவான். इसलिए वचन कहता है जो कि अपने पापों को छिपाता है वो दया नहीं पाता. நீதிமொழிகள் புத்தகம் 28:13 சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுறவனோ இரக்கம் பெறுவான். नीति वचन 28 में लिखा है. जो कोई अपने अपराधों को छिपाने वाला दया नहीं पाएगा, कबूल करेगा वो तो दया पाएगा. நம்ம இங்க கவனிக்க வேண்டும். அப்போ அதை
மறைத்து வைத்தான். அங்க ஆதியில இருந்து ஆதாம் ஒளித்து आदि में வைத்தான். आदम छिपा के रखा। அதனாலதான் அங்க அவன் யோபு சொல்கிறான். अय्यूब ने कहता யோபு 31 அதிகாரம் अय्यूब 31वां अध्याय 33வது வசனம். 33वां वचन। நான் ஆதாமை போல என் மீறுதலை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. आमीन। यदि मैंने आदम के समान अपना अपराध छिपाकर अपने अधर्म को टाप लिया हो। அவங்க பாருங்க, அவன் ஒளித்து வைத்தான். आदम छिपा के रखा। ஆனா இயேசு எல்லாத்தையும் முழு உலகத்தையும் தானே சுமந்து நான் அதாவது யூதா அவர்தான் நான் தான் என்று சொல்லிட்டார். यीशु ने कहा मैं ही हूँ। நீ கவனிக்க, கல்லறை போல அவரை பிடிக்கிறதுக்கு வந்தாங்க. आमीन। जैसे टाकू के जैसे यीशु को पकड़ने आया। யூதாஸ்க்கு 30 வெள்ளிக்காசு கொடுத்து வந்தாங்க. यहूदियास का हाथ में 30 सिक्का देके அவன் முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறதுக்கு முன்பாகவே और यहूदियास चुम्बन देके पकड़वाने से पहले நான் தான் मैं ही हूँ। யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். किसको ढूंढते हो? நசராக இயேசுவை தேடுகிறோம். नासरी यीशु को ढूंढता हूँ। நான் தான் मैं हूँ वही। தன்னை முழுமையாக வெளியரமாகினார். अपने को पूरी तरह से प्रकट முழு कर உலகத்தின் பாவங்களை सारी जगत के पापों के அந்த அந்த அதிபதி அந்த உலகத்தின் அதிபதியை புறம்பாக்குவதற்காக जो इस संसार के सरदार था उनको मिटाने के लिए வெளியரங்கமாக நான் தான் சொல்லிட்டார். कुल्लम कुल्ला यीशु ने कहा मैं ही हूँ। ஒரு பாவம் அறியாதவர் वो निष्पाप था। நான் தான். मैं ही हूँ। எல்லாரும் போய் கீழே விழுந்தாங்க. सब गिरने लगा। பின்னிட்டு போய் விழுந்தாங்க. सब पीछे से गिरा। இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए, அப்ப அவர் நீதிமானாய் ஒரு அங்கே வேதத்திலே காண்பிக்கிறது. आमे वो एक धर्मी है। அப்ப அவர் இந்த முழு உலகத்தையும் தானே சுமந்துட்டார் பாவத்தை. आमे वो सारी जगत के पापों को अपने ऊपर उठा लिया। முழு உலகத்தையும் இழுத்து சாபத்துல பாவத்துல அடிமைத்தனத்துல வச்சிருந்தான். सारी जगत को खींच के पाप में श्राप में அவனை बंधनों में புறம்பாக்குவதற்காக आमे वो सब को मिटा डालने தள்ளப்படுவதற்காக उनको गिराने के लिए இயேசு அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். यीशु अपने आप को बलिदान के रूप में सौंपा। அப்ப இங்க கவனிங்க, 24வது வசனத்துல வாசிக்கிறோம். 24वां। சிலருடைய பாவங்கள் வெளியேறமா இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். आमे कई कुछ मनुष्य का पाप हालेलुया प्रकट हो जाता न्याय के दिन के இயேசு पहले। வண்டை வந்து ஆண்டவன் பாவியான என்னை ரட்சியும் என்று சொல்லும்போது और यीशु के पास आकर जो मैं पापी हूँ मुझे उतार दे वैसे என்னுடைய நம்ம சொல்ல என்னுடைய பாவங்களுக்காக मेरे पापों के लिए என்னுடைய அக்கிரமங்களுக்காக मेरे अधर्मों के लिए இயேசுவே பலியானார். यीशु ही बलिदान இதை हुआ। ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்கிறது தான் इस विषय को ग्रहण करके अंगीकार நீதி करेंगे। உண்ட இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். धार्मिकता के लिए मन पर विश्वास किया जाता है। ரோமர்கள் நிருபம் रोमर के पत्री 10ஆம் அதிகாரம் रोमियो को पत्री 10वां अध्याय அங்கே வாசிக்கிறோம். 8, 9, 10 வாசிக்கிறோம். 8, 9, 10। இந்த வார்த்தை உனக்கும் சைமா இருக்கிறதும் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது. இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே परंतु वह क्या कहती है यह कि वचन तेरे निकट है, तेरे मुंह में और तेरे मन में है, ये वही विश्वास का वचन है। என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். कि यदि तू अपने मुंह से यीशु को प्रभु जानकर अंगीकार करे और अपने मन से विश्वास करे कि परमेश्वर ने उसे मरे हुओं में से जिलाया நீதி உண்டான இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டான வாயினாலே அறிக்கைப்படப்படும். क्योंकि धार्मिकता के लिए मन से विश्वास किया जाता है और उद्धार के लिए मुंह से अंगीकार இந்த किया விஷயத்தை जाता கன்ஃபஸ் நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். है। ये विषय को हम अंगीकार करना। கபூல் கரோதும் आमेन। நான் பாவியாக இருந்தேன், मैं पापी हूँ, நான் அக்கிரமத்துல, मैं अधर्म நான் से, உலகத்தின் இச்சையில, इस संसार के நான் लालच சாபத்துல श्राप में பழைய வாழ்க்கையில இருந்தேன். गई पुराना जिंदगी में அவன் था। என்னை இழுத்து எல்லாம் அடிமையா வச்சிருந்தான். वो मुझे अपने वश में खींच के रखा था। அந்த இயேசுவே पर यीशु ने என்னுடைய எல்லா பாவத்தையும் मेरे சுமந்தார். सारे पापों என் को அக்கிரமத்தை उठाया, சுமந்தார். मेरे अधर्म को उठाया। அவர் எனக்காக எல்லாத்தையும் சுமந்து அவர் உயிரோடு वो மரித்தோர்ந்து मेरे எழுப்பப்பட்டார். लिए सब कुछ उठाकर मरे हुए में से जी இதை उठा। விசுவாசத்தை ஒத்துக்கொண்டால் ये विषय को तो विश्वास करो, कबूल करो, உன்னுடைய எல்லா பாவங்களுமே வெளியரமாக நீ தேவசமத்தில் அறிக்கை செய்வாய். आमेन। तू अपने सारे पापों को कुल्लम कुल्ला प्रभु के सम्मुख में प्रकट करेगा। அதுதான் ரட்சிப்பு. ओ ही उतार। அல்லேலூயா. हालेलुया। அப்ப சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்கிறது. कुछ मनुष्य का पाप प्रकट होता है न्याय के दिन के ஆனால் पहले, சிலருடைய பாவங்கள் கடைசி வரைக்கும் பின்தொடரும். पर कुछ मनुष्य का पाप अंत तक उनके पीछे से आता है। இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு
ये यीशु को ग्रहण करके இன்னும் உலகத்தின் பழைய இச்சைகள் நம்மளை இழுத்து கொண்டிருக்கு. और भी संसार के गई पुराना लालसा में खींचता है। இயேசுதான் வழி, यीशु की मौत, இயேசுதான் சத்தியம், यीशु की सत्य, இயேசுதான் ஜீவன், यीशु की जीवन, அவர்தான் நமக்கு வரோம். वही हमारा वरदान। அந்த அந்த அவர் இழுக்கணுமா உலகம் இழுக்கணுமா? आमीन। अभी यीशु खींचना क्या, ये संसार खींचना। உலகத்தில் இச்சையிலும் உள்ளே உள்ள அன்பு கூறாதிருங்கள்। आमीन। ना इस संसार और संसार पर प्रेम। ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவன் பிதாவின் அன்பு இல்லைன்றார்। यदि कोई संसार पर प्रेम रखेगा तो उन पर पिता का प्रेम नहीं है। ஒன்று யோவானுக்குள்ள நிருபம் வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது। पहला यूहन्ना का 4:5 இருக்கிறது। पहला यूहन्ना का पत्री 4वां अध्याय में படிக்க வேண்டாம்। 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்। दूसरा अध्याय 15वां वचन। உலகத்தில் அன்பு கூறார்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை। तुम ना तो संसार से और ना संसार में படிக்க வேண்டாம்। அப்ப உலகத்தில் மேல அன்பு எது இழுக்கணும் உனக்கு? அவர்தான் உனக்கு அருள் வரோம்। यीशु ही तुम्हारा वरदान, அவர்தான் உனக்கு எல்லாத்தையும் உனக்கு மீட்டு தருகிறவர், वही तुम्हारे लिए सब कुछ छुड़ा के देने वाला। அது இழுக்கிறதுக்கு பதிலா यीशु तुम्हें खींचना, उसके बदले இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம்। हम यीशु को अभी ग्रहण करते। யாருமே எனக்கு சுகம் தரவில்லை, कोई भी मुझे चंगा யாருமே नहीं, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை कोई தரவில்லை, भी मुझे पाप से नहीं छुड़ाया, யாருமே எனக்கு முற்றிலுமாக என்னை தூக்கவில்லை। पूरी से कोई मुझे नहीं उठाया, இயேசுதான் என்னை தூக்கி எடுத்தார்। यीशु की मुझे उठाया, இயேசுதான் என்னை இழுத்துக்கொண்டார்। यीशु की मुझे खींच ஆனா लिया। அவரிடத்துல உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுக்கிறோம்। हम इसलिए उन पर वाचा बांध के बपतिस्मा लेता है। எனக்காக அவர் மரித்தார், मेरे लिए वो मरा, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், मेरे लिए वो எனக்காக दफन உயிர் हुआ, தெழுந்தார்। मेरे लिए जी उठा। அப்படிதான் பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்படுறோம், ऐसे पाप के लिए मर के हम दफन होता है, நீதிக்கு பிழைக்கிறோம், धार्मिकता के लिए जी उठता தேவ है, சபையில வைக்கிறாரு। परमेश्वर अपने कलीसिया में रखता ஆனா है। மீண்டும் அந்த உலகத்திலேயே இழுக்கிறோம்। परंतु हमें ये संसार के அடைகிற लाल இழுப்புண்டு போகிறது। कई लोग ऐसे खींच डालते, அப்ப அதுக்கு இழுக்கிறதுக்கு அதுக்குள்ள பின்தொடருது। वो पाप उनके पीछे बढ़ சில பேருக்கு மரணம் வரைக்கும் பாவம், சில பாவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, कई लोग को मरण तक गए पाप उनके पीछे आ இழுத்து செல்கிறது। खींच के लेके। ட்ரையல் பிஹைண்ட்ங்கிற ஒரு NIV டிரான்ஸ்லேஷன் ட்ரையல் பிஹைண்ட் இழுத்து கொண்டு போதாது। वैसे पीछे खींच के அங்க ஆதாம்ல இருந்து இழுத்தது, आदम से लेकर खींचा, ஏதேன இழுத்தது, अदन में था, பல வருஷமா இழுத்துக்கிட்டே இருக்குது। कई साल से खींचता है। இப்பவும் நம்ம உலகம் இழுக்குது। अब भी हमें संसार खींच, லோத்து மனைவியை இழுத்துச்சு, लूत की पत्नी को खींचा है, அங்க எல்லாம் உலகம் இழுத்துச்சு। और संसार खींचा है, அப்ப சில பேரை இழுக்குது, कई लोग को खींचता है। எப்படி கரண்ட் இழுத்தது போல இழுக்குது। हमें कैसे करंट के जैसे பிஜிலி கீச்சுறாங்க, வயசை கீச்சுறாங்க। हमें உலகம் அந்த உலகத்தின் இச்சை, மோகம், பாவம் இழுக்குது। हमें संसार के मोह पाप खींच रहा है। அப்ப அப்படிப்பட்ட இழுத்து அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது। हमें उनके पीछे ही पड़ता। அப்படியே சிலருடைய நற்கிரியைகள் அங்க வாசிக்க 1 தீமோத்தேயு 5:25 வாசிக்கிறோம்। पहला तीमुथियुस 5:25। அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரமாயிருந்து அப்படியே இராதைகளும் மறைந்திருக்க மாட்டாது। आमीन। पहला वैसे ही कुछ भले काम ही प्रकट होते हैं, 5:25। और जो ऐसे नहीं होते वे भी छिप नहीं सकते। இங்க பாருங்க, ஒருத்தருடைய நற்கிரியும் வெளியரமாகும், இங்க பாருங்க ஒவ்வொருத்தருடைய எல்லாத்தையும் வெளியரமாக்குவார்। वैसे कुछ का भले काम भी प्रकट ஒன்னும் மறைந்திருக்க மாட்டாது, कुछ भी छुप नहीं सकते। வேதத்துல வாசிக்க பிரசங்கி புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்। सबोपदेश की पुस्तक 12वां 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசித்தா, सबोपदेश की पुस्तक 12वां ஒவ்வொரு கிரியும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நன்மைனாலும் தீமைனாலும் நியாயத்துக்கு கொண்டே வருவார்। क्योंकि परमेश्वर सब कामों और सब गुप्त बातों को, चाहे वे बलि हो चाहे पूरी, பிரசங்கி கடைசி அது எல்லாமே வெளியரமாகும், सब कुछ प्रकट होगा। அப்ப சிலருடைய நற்கிரியைகள் வெளியரமா இருக்கும், அப்படியே இராதைகளும் மறைந்திருக்க மாட்டார்। कई लोग को भले काम की प्रकट होता, कोई भी छिप नहीं सकता। அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க। वही लिखा। அப்ப நீங்க நம்ம பாவம் தொடர்ந்து கொண்டே இருந்தா அவன் மேல தேவ கோபம் தொடர்ந்து, पाप तेरे पीछे लगातार आएगा तो परमेश्वर का कोप लगातार आएगा। அப்ப நீங்க சிலருக்கு கவனிக்க வேண்டும், இந்த உலகத்து இச்சையை இழுத்துக்கிட்டே இருக்க கூடாது। इस संसार के लालसा तुम्हें खींचना नहीं। இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएल लोग எவ்வளவோ அற்புதத்தை தேவனத்தை பெற்றாங்க, कितने परमेश्वर से अद्भुत पाए, மகத்துவத்தை பெற்றார்கள், அவர்கள் कई महत्व काम पाए, பயங்கரமாக தேவன் அவர்களுக்காக செய்தார்। कई उन लोगों के लिए परमेश्वर महान होकर பாலும் தேடும் ஓடு தேசம் கானானையே அவர்களுக்கு दूध சொந்தம்। और मधु बगाने वाले देश को दिया। ஆனாலும் फिर भी
அவர்கள் அந்த தேசத்துல போய் கானான்ல போய் அந்த சத்துருக்களை துரத்தணும், நீ அங்க போய் குடியிருக்கன்னு சொன்னார். तुम वो कानान देश में वहाँ के शत्रुओं को भगा के वहाँ रखना. ஆனா அவங்களோட சேர்ந்து அவங்க கிரியைகள் இவங்களை இழுத்து கொண்டது. लेकिन वो कानान देश के जातों के काम इन लोगों के अंदर आ गया, खींच அவங்களுடைய लिया. பொல்லாத கிரியை அவங்களை இழுத்து கொண்டது. वहाँ के पूरे काम इन लोगों को खींच लिया. அப்பதான் தேவன் 11 தீர்க்கதரிசிகளை புத்தகத்துல பார்க்கிறோம், அவர்களை அனுப்பி கொண்டே இருந்தார். तब परमेश्वर ने 11 भविष्यवक्ताओं को भेजा, ஆனா கேட்கல. लेकिन नहीं सुना. அவர்களை இழுத்து கொண்டது அந்த பாவம். वो पाप उन लोगों को खींच डाला, அவங்க கேட்கவே இல்ல. उनको नहीं सुना. எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் அவர்கள் கேட்கல. कितने राजाओं को राज्य எத்தனை किया, தீர்க்கதரிசி வந்தாலும் அவர்கள் कितने கேட்கல. भविष्यवक्ता को खड़ा किया. அதனால தான் எரேமியா புலம்பல்ல இப்படி எரேமியாவின் புலம்பல் புத்தகத்தை வாசிக்கலாம். विलाप गीत, எரேமியாவின் புத்தகம் இல்ல புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. विलाप गीत 3 अध्याय आखिरी वचन. வேகமா நேரம் இல்ல. புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் विलाप गीत 3 अध्याय आखिरी वचन வாசிக்கலாம். கோபமாய் அவர்களை பின்தொடர்ந்து கர்த்தரை வானங்களில் இராதபடிக்கு அவர்களை அழித்து விடுவீர். அதாவது இவர்கள் यहोवा तू अपने कोप से उनको खदेड़ खदेड़ के धरती पर से नष्ट कर देगा. அவங்க கவனிங்க, இவர்கள் மேல கோபம். इन इस्राएलियों के ऊपर परमेश्वर को कोप. வேதம் சொல்லுகிறது 44வது வசனத்துல 44 ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால மூடிக்கொண்டாராம். 44 वचन, तूने अपने को मेघ से घेर लिया है कि तुझ तक प्रार्थना ना पहुंच सके. 3:44 சொல்லுது ஜெபமே உட்பிரவேசிக்க கூடாம போச்சு. विलाप की 3:44 में मेघ ऐसे घेर लिया है, प्रार्थना नहीं पहुंच पाता. தேவன் இங்க பாருங்க, அவருடைய மேகத்தால முகத்தை காமிக்க ஜெபமே கேட்கப்படாது. परमेश्वर मेघ से ऐसे घेर ले लेगा, तेरा प्रार्थना वहां नहीं पहुंचेगा. ஜெபம் உட்பிரவேசிக்க முடியாது. प्रार्थना वहां नहीं நீ पहुंचेगा. கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே உபவாசம் பண்ணாலும் கேட்கப்படாது. तो उपवास हो गए ये प्रभु कहने में भी नहीं पहुंचता. உட்பிரவேசிக்க முடியாது. மேகம் சூழ்ந்து கொண்டதுக்கு காரணம் என்ன? क्योंकि मेघ घेर लिया. कारण क्या? அங்க கோபம். कोप. 43 சொல்றாரு, 43, தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர். तेरा कोप हम पर है, तू हमारे पीछे पड़ा है, तूने बिना तरस खाए घात किया. 66 சொல்லுது கோபமாய் அவர்களை பின்தொடர்கிறது. चट में कहता खतेर खतेर के धरती पर से नष्ट किया, कोप से. இங்க கவனிங்க, அப்போ சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடர்கிறது. कई लोग को पाप उनके पीछे पड़ता. அவருடைய பாவம் அவர் இழுத்து கொண்டு அவருடைய வரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் உன்னை சத்தியம் இழுக்காவிட்டால் உனக்கு உன்னை எது இழுத்தது? உலகத்தை இச்சை இழுத்தா அவர் மேலே கோபமா இருக்கிறார். तुझे यीशु का सत्य बिना संसार और संसार का अभिलाषा खींचेगा तो परमेश्वर का कोप तुम पर पड़ेगा. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது. नीति वचन 13 अध्याय 21 वचन. நீதிமொழி புத்தகம் 13ஆம் அதிகாரம் नीति वचन 13 अध्याय 21வது வசனம் 21. பாவிகளை தீவனை தொடரும், நீதிமான்களையோ நன்மை பலனாக வரும். आमेन. பாவிகளை தீவினை தொடர்கிறது. बुराई पापियों के पीछे पड़ती है परंतु धर्मियों को अच्छा फल அப்ப मिलता है. நீங்க கவனிக்க வேண்டும், உங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு இரக்கம் உன்னை இழுக்கப்படுகிறது. இரக்கத்தினால நீ அவர் இழுப்பார் உன்னை. तो कबूल करो और मान लो, छोड़ दो, तब प्रभु अपने दया से तुझे खींचेगा. அந்த இரக்கம் உன்னை இழுக்கும். प्रभु का दया तुम्हें खींचेगा. இரக்கத்தை பெற்றவர்கள் நாம். हम दया पाए हुए அந்த கிருபாசனத்தை கிட்டி சேர்ந்தால் நீ இரக்கம் பெறுவோம் என்று அங்கே எபிரேயர் 4 கடைசில சொல்கிறார். आमीन. इब्रानी 4 आखिरी वचन कहता है हम उस अनुग्रह के सिंहासन के निकट आएंगे उनके दया पाने के. நாம் அவரிடத்துல இழுக்கப்படவர்கள். हम उस पर खींचने वाला है. நாம் அவரிடத்துல எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? इसलिए हम कैसे रखना? அப்ப தேவனுடைய சத்தியத்தை புறம்பாக்கிர கூடாது. परमेश्वर का सत्य को हम व्यर्थ नहीं करना. ஒரு சில ஆண்டுடைய சமூகத்துல என்னை இழுத்து கொள்ளும், நான் ஓடி வருவேன். आमीन. ये प्रभु मुझे खींच ले, मैं आपके पीछे दौड़ा कर. அவருடைய வார்த்தை இழுத்து கொள்கிறது. उसका वचन हमें खींचता. ஏசாயா 5:18 சொல்லு. ஏசாயா 5:18 எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 5:18. மாயின் கயிறினால் அக்கிரமத்தின் மண்டல் வடங்களினால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து. அப்ப இங்க கவனிங்க, ஒரு கயிறு பாவ கயிறு நம்ம இழுக்கிறது. एक पाप का रस्सियां हमें खींचता. மாயின் கயிறு இழுக்குதண்டு ஏசாயா 5:18 வாசிக்கிறோம். ऐसा 5:18 में अधर्म के अनर्थ की रस्सियां हमें खींचता. அது மாயின் கயிறு. आमीन. वो अनर्थ की அது रस्सियां. அக்கிரமம் பாவத்தின் கயிறு உன்னை இழுக்குது. और पाप को मानो गाड़ी के रस्से से खींच ले. அந்த இழுக்கிறதுல இருந்து वो खींचने वाले अनुभव से இயேசுவண்டையே வந்து
அவருடைய சத்தியத்துக்கு கை கொள்ள வேண்டும். आमीन। यीशु के पास आओ, उसको सत्य को पालन करो। ஏன் இயேசு அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்துல இப்படி சொன்னார்? யோவான் 6ஆம் அதிகாரத்துல சொன்னார், ஒருவன் பிதாவினரை பெறாவிட்டா இடத்துல வரமாட்டான் ஏன் சொன்னாரு? क्यों यीशु ऐसे छठवा युगना छठवा अध्याय में कहता है, यदि कोई मेरे पिता के वरदान न पाएगा तो मेरे पास नहीं आएगा। இயேசு உபதேசம் பண்ணினார், கப்பர்நகூமில் ஜெபாலயத்துல உபதேசம் பண்ணாரு. यीशु कफरनहूम आराधनालय में उपदेश दिया। அவ்வளவு நேரமா அற்புதம் பெற்று அவர் அற்புதத்தை அனுபவிச்சுட்டு வந்தான். आमीन। जब तक उनके अद्भुत चमत्कार पाए हुए लोग, அவர் உபதேசம் பண்ண உடனே, जब यीशु उपदेश करने लगा, அவர் கண்டித்து உணர்த்தின உடனே, यीशु डांटने लगा। அநேகருக்கு கேட்டபோது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்? பின்வாங்கி போயிட்டார். कई लोग उसको उपदेश सुनकर ये कठिन उपदेश से कौन इसका आज्ञा 6:60 வாஸ்தா युगना அவருடைய சீசர் அநேகர் இவங்களை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். हमें यीशु के चेले से बहुत लोग ये उपदेश सुनकर ये तो कठिन उपदेश है, कौन इसको मानेगा। அநேகர் அவருக்கு பின்னால நடவாதபடி 66 சொல்லுது, அநேக சீசர்கள் அவர்கள் கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். हमें वो छठ वचन कहता है और बहुत सारे चेलों ने उल्टे फिर गए, उसके पास उसके साथ பின்வாங்கி போன மேல அவருடைய ஆத்மா பிரியமாயிராது. हमें जो कोई पीछे हट जाता उन पर उनका प्रसन्न नहीं होता। அப்ப பின்வாங்கி அவர்கள் வேத ஒண்ணு தேவனுடைய வார்த்தைக்கு இழுக்காம வேற ஒன்று இழுக்கிறது உலகம். परमेश्वर का वचन नहीं खींचता, उसको बदले संसार उन तरफ में खींचता। அவர் பிரியமா இருக்க முடியாது। वो फिर तुम पर प्रसन्न नहीं रखेगा। இப்படிப்பட்ட இழுப்புகள் இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும்। वैसे खींचने वाले अनुभव से हम आजादी पाना। இந்த உபவாச நாளுக்கு நாம் அவர்களை இழுக்கப்பட வேண்டும்। इस उपवास के दिन में हमें प्रभु अपने पास खींचना। கடைசி காலங்களில் கள்ள உபதேசங்களினால் திருச்சபையை இழுத்துக் கொள்ளக்கூடிய காலம்। हमें क्योंकि आखिरी दिनों में कलीसिया मंडली वो झूठे उपदेश के द्वारा கள்ள உபதேசத்தினால் ஜனங்களை கவர்ந்து இழுத்துக் கொள்ளக்கூடிய காலம் கிடைச்சது। उपदेश के मारे लोगों को मोहित करके खींचने वाले दिन है। அங்கே அங்கே கள்ள தீர்க்கதரிசிகள் என்று அங்கே பேதுரு எழுதுகிறார், அங்கே பேதுருக்கள் நிருபத்துல। और पत्रस के पत्री में படிக்க வேண்டாம், का झूठे भविष्यवक्ता था। ஒன்று பேதுருக்கள் நிருபங்கள்ல அங்கே எழுதுறாரு, கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதர்கள் அப்படி வஞ்சிக்கிறவர்கள் தந்திரமா நுழைந்து இழுத்துக் கொள்வாங்க। पहले पत्रस का पत्र में लिखा है, झूठा भविष्यवक्ता झूठा सेवक लोग वो वंचित करने के लिए अपने पास खींच डालेंगे। அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல சொல்கிறார், और प्रेरित पौलुस प्रेरित 20वां अध्याय में कहता है 28வது வசனம், 20:28, ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாய் உங்களை கண்காணிலே வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்। आमीन। इसलिए तुम अपने वो जो प्रभु ने मोल लिया दाम चुकाकर उस कलीसिया के बारे में चौकस रहो। 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், आमीन। प्रेरित 20:28, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும்। मैं जानता हूं कि मेरे जाने के बाद फाड़ने वाले भेड़िए तुमसे आएंगे जो झुंड को न छोड़ेंगे। 30வது வசனம், 30 உங்களில் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடவளை போதிப்பார் அறிந்திருக்கிறேன்। और तुम्हारे के बीच में से भी ऐसे मनुष्य उठेंगे जो चेलों को अपने पीछे खींच लेने को टेढ़ी मेढ़ी बातें कहेंगे। ட்விஸ்ட் திங்ஸ் ஓட ட்விஸ்ட் பண்ணுவான், ஆமென்। அதாவது வசனத்தை ட்விஸ்ட் பண்ணி மாறுபாடான உபதேசத்தை போதிப்பார்கள்। वचन को ट्विस्ट करके टेढ़ी मेढ़ी बातें அதை करेंगे। உன்னை இழுக்கக்கூடிய காலங்கள், वो खींचने वाले समय है। மாறுபாடான உபதேசத்துக்கு கொடுத்து टेढ़ी मेढ़ी उपदेश को ட்விஸ்ட் देखकर பண்ணி இழுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது। हमें तुझे खींचने वाला समय है। அப்ப கடைசி காலத்துல அவன் சாத்தான் ஒரு கூட்டத்தை இழுத்து கொள்ளுகிறான்। आखिरी दिनों में शैतान अपने तरफ में एक झुंड को खींच डालता है। ஒரு கூட்டம் இழுக்கப்பட்டு விடுகிறது அவனிடத்துல। झुंड ऐसे खींचा हुआ अनुभव में हो जाता है। இயேசுவை ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இன்னைக்கு இழுத்து போய் விடுகிறது। आजकल जो उतार यीशु पर उतार पाए हुए झुंड ऐसे शैतान தாவீதுக்கு விரோதமாக दाऊद के विरोध से அவன் கற்பப்பையில பிறந்த யாரு? अब्सलोम। அப்சலோம் दाऊद का निज पुत्र अब्सलोम தாவீதுட்ட வர்ற ஆட்கள் எல்லாம் அப்படி கவர்ந்து இழுத்து தன்னிடத்துல இழுத்து கொண்டதாக வேதம் जो சொல்கிறது। दाऊद के पास आया था उन लोगों को मोहित करके अपने पास खींचा था। அப்படித்தான் அங்க 2 ராஜாக்களின் புத்தகத்துல வாசிக்கிறோம்। दूसरा राजाओं के पुस्तक இப்ப படிக்கிறதுக்கு நேரம் இல்ல, 2 ராஜாக்களின் புத்தகத்துல அதை வாசிக்க முடிகிறது। दूसरा राजाओं को पुस्तक தன்னிடத்துல இழுத்து கொண்டான் என்று அப்சலோம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்। दूसरा सामुएल 15वां अध्याय 6வது வசனத்துல இந்த பிரகாரம் அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்கு அவரும் இஸ்ரவேல் எல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான்। जितने इस्राएल राजा के पास अपना मुकदमा लेकर आते उन सबों को अपने पास खींच लिया। அவங்க கவனிங்க, தாவீது இயேசுக்கு முன்னடையாளம் பண்ணணும்। दाऊद यीशु का पहले की
அத தேவனுடைய ராஜ்யத்தை வீழ்த்துறதற்கு பிசாசு கவர்ந்து இழுக்கிறான். अवे परमेश्वर का राज्य को हराने के लिए शैतान ऐसे खींच लेता है। தாவீதுடைய ராஜ்யத்தை அவன் சிங்காசனத்தை கவிழ்க்கிறதுக்காக கவர்ந்து விழுத்தான் அவனுடைய கர்ப்பப்பையில பிறந்த அப்சலோமே. वे जो दाऊद का निज पुत्र अब्सलोम को वैसे खींच लिया मोहित करके. இப்படி கடைசி காலத்திலே இழுக்கக்கூடிய என்ன அந்நிய போதனைகள் வந்து பேலியாவின் உபதேசங்கள் வந்து உன்னை இழுக்கும். वैसे आखिरी दिनों में बलियाल के उपदेश तुझे अपने पास खींचेगा. நாபால் அபிகாயில் புருஷன் மனைவி இரண்டு பேரும் ஒன்னா தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. आमीन. अबीगाइल और नाबाल पति पत्नी. ஆனா நாபால் ஒரு பேலியாளின் மகன். नाबाल एक बेलियाल का ஒரு குடிகாரன். वो एक ஒரு துராகிதம் பண்றவன். वो नशा में पड़ा. ஆனால் परंतु அவள் தாவீதுடைய யார் என்று சரியாக தெரிந்து அவள் இழுத்து கொள்ளப்பட்டாள். लेकिन दाऊद को न करके अच्छे समझ पाए. தாவீது இயேசுவுக்கு முன்னடையாளவன். दाऊद यीशु का एक पहले के रूप है. தாவீதுடைய போதனையால் இழுத்து கொள்ளப்பட்டவன். वो दाऊद के उपदेश के द्वारा खींच लिए गए. சொந்த புருஷன் துராகிதம் பண்றவன் அவன் பேலியாளின் மகன் என்று मेरे अपने पति के बारे में वो तो बलियाल करके உலகம் துன்மார்க்கத்தின் வீடு. इस संसार तुष्ट का घर है. ஒருபோது வீழ்த்து வரக்கூடாது. उस पर हम कभी गिरना नहीं. அன்றைக்கு ஒரு கூட்டம் அவர்கள் தேவனுடைய பட்டணத்துல இழுத்து கொள்றதற்கு ஒரு கூட்டம் வந்தாங்களாம். उन दिनों में वैसे वो नगर से निवासियों के वो देवताओं को दंडवत करने के लिए खींचने के लिए आया. உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நேத்து பார்த்தோம். आमीन. कल के दिन देखा व्यवस्था विवरण 13वां अध्याय में. அதை எதிர்த்து நிக்காவிட்டால் उसका सामना नहीं करेगा உன்னை சாபம் கவ்விக்கொள்கிறது. सांप तुझे ऐसे पकड़ लेगा. அப்ப நீங்க கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. आमीन. मेसी और बलियाल के बीच में क्या लगा हुआ? இதை குறித்து நம்ம அப்புறமா பேசறதுக்கு இதுக்கு இன்னும் நிறைய சத்தியருக்கு நேரம் இல்லை. अभी समय नहीं है. அப்ப பலனற்றது வெறுமையானதை நாம் தள்ளி விடுவோம். आमीन. जो निर्बल है और जो कुछ भी नहीं है, यूजलेस वीकनेस. आमीन. उसको हम दूर कर देना. பலனற்றது वो तो निर्बल है. கலாத்தியர் நிருபத்தின் வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். கலாத்தியர் நிருபம் வாசிப்போம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். गलातियों 4:9. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றது வெறுமையான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புறது எப்படி? पर अब जो तुमने परमेश्वर को पहचान लिया, वरन परमेश्वर ने तुमको पहचाना, तो वो निर्बल और निकम्मी आदि शिक्षा की बातों की ओर क्यों फिरते हो, जिनके तुम दोबारा दास होना चाहते பழைய हो. பாரம்பரியங்கள் பழக்க வழக்கங்களோட பலனற்றது வெறுமையானது ஒன்று இழுக்க கூடாது. आमीन. परंपराओं रीति रिवाजों गई कुछ निर्बल और निकम्मी நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. तुम दिनों और महीनों और नियत समयों पर वर्षों को मानते हो. கல்யாணம் முடிக்கணும், இப்போ நான் நல்ல நாள் பார்க்கணும். अभी शादी करना है इसलिए अच्छे दिन देखना. கல்யாணம் முடிக்கிறதுக்கு நல்ல நாள் பார்க்கணும். शादी करने के लिए अच्छे दिन देखना. திங்கக்கிழமை வைக்கவா, செவ்வாய்க்கிழமை வைக்கவா, புதன்கிழமை வைக்கா, நல்ல நாள் பார்ப்போம், ஜாதகம் பார்ப்போம். सोमवार है क्या, मंगलवार है क्या, बुधवार है क्या, कौन से दिन अच्छा दिन है देखना है. அப்பா சொன்னார் உலகம் பறக்கிற நம்ம எந்த நாள் அதெல்லாம் பார்க்கவே கூடாது பாஸ்டர். उसको पप्पा ने बताया वो संसार देखेगा, हम ऐसे नहीं देखना कौन सा दिन. நம்ம ஆண்டவர் சொல்ற நாள்ல வச்சிட வேண்டியதான். हम जो प्रभु कहेगा वो दिन में रखेंगे. அப்படி பாருங்க, அப்படிப்பட்ட யூஸ்லெஸ் பலனற்றது அதுக்கு நீங்க மீண்டும் அதை உனக்கு இந்த உலகம் இழுக்க கூடாது. आमीन. वो निर्बल है, वो निकम्मी है, तुम्हें वहाँ का वापस नहीं खींचना. அவர் உயர்த்தப்பட்ட போது जब यीशु ऊंचे चढ़ाया जाएगा, मैं सबको अपने पास खींच लूंगा. உன்னை இழுத்து கொள்ளுங்க. तुझे खींचने वाला ஒரு சில தேவனுடைய சமூகத்துல उनके सम्मुख में நாம் கடந்து வருவோம். ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களோட பேசின இந்த வார்த்தைக்காக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. Thank you Lord. அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கம்மி பண்ணி வைங்க, ஆன் பண்ணி வைங்க. தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் எங்களோட பேச இந்த வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை நீர் இழுத்துக் கொள்ளும், நாங்கள் ஓடி வருவோம். எங்களை அறைக்கில் அழைத்து செல்லும். இந்த வேளையில தேவ சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அதை எடுத்து பேசுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவன் எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர். Thank you Lord. பரிசுத்தரே, हे पवित्र,
நாள்ல எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்கு ஒப்பு एक दिन கொடுக்கிறோம். में जो हमसे बातें किया वचनों से உமக்கள் என்னை இழுத்து கொண்டு ஆண்டு கொள்ளுங்கப்பா. आप पर हमें खींच लिए प्रभु। மரணம் ஆண்டு கொண்டது, मरण राज्य किया, பாவம் ஆண்டு கொண்டது, पाप राज्य किया, சாபம் ஆண்டு கொண்டது. श्राप राज्य இதுல किया, இருந்தெல்லாம் எங்களுக்கு விடுதலை தருகிறீர், सबसे हमें स्वतंत्र, சுகம் தருகிறீர், हमें चंगा देता, பலம் தருகிறீர். बल देता। ஆண்டுடைய சமூகத்தில் நாங்க அறிக்கை के செய்கிறோம், समुख में हम अंगीकार करते, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். के समुख में हम सौंपता। தேவ சமூகத்தில் அறிக்கை செய்வோம். प्रभु